அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தக்ஷாயனம் காலம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையும் கிருஷ்ணபக்ஷி பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் நமோ யோகமும் கௌலவ காரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்யா லக்னத்தில் ரிஷப நவாம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் கைகூடி வரவும், சந்தான பாக்கியம் கிடைக்கவும், நல்ல வேலை அமையவும், வெளிநாடு பயணம் இனிதே பெறவும், வீடு மனை வாகனம் அமையவும், ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மண்ணில் வாழும் மக்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும். கன்னியர்களின் கவலை தீரவும், காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பலரும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, தொழில் வெற்றி நடை போடுமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். அதற்கெல்லாம் விடை கூறும் விதத்தில் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கான வழிபாடுகளும் உங்களுக்கு துல்லியமாக இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டில் விருச்சிகத்தில் சுக்கிரபலம் இருப்பதால் மழை வளம் அதிகரிக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகலாம். மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலை உயரலாம். தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை சீராக இருக்கும். நோய் தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேர்தல் களம் சூடுபிடிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைப்பார்கள். தராசு சின்னம் கொண்ட துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுவதால் அவரை நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் சொல்வது வழக்கம். அவர் ஆதிக்கத்துக்கு உரிய ஆண்டு என்பதால் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஆண்டு பல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். கும்பராசியில் தற்சமயம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குடமுழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், பத்திரிகை, எழுத்துக்கலை, கணிப்பொறித்துறை, இரும்பு இயந்திரத்துறை ஆகிய துறைகளில் மிகுந்த வளர்ச்சியும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமும் தரும் விதத்தில் இந்த ஆண்டு அமையப் போகின்றது. சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட விநாயகர், அனுமன், சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு என 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மேலும் குரு பகவான் 15/10/2024 முதல் 31/12/2024 வரை ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலும் சனி பகவான் வருகின்ற 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம், அதிசாரம், வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டில் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஏற்படுகின்றது. எனவே எதையும் துணிந்து செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். விரயங்கள் அதிகரிக்கும். ஆட்சி வீட்டில் சனி இருப்பதால் பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொண்டால்தான் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும். 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதன் விளைவாக எண்ணற்ற மாற்றங்கள் வந்து சேரப்போகின்றது. குறிப்பாக ஆரோக்கியத்தில் அடிக்கடி சீர்கேடுகள் வரலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். உத்தியோக மாற்றமும் தொழில் மாற்றமும் மனதிற்கு
ஏற்ற விதம் அமையாது. புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். இது ஒரு சோதனை காலமாக இருக்கும் என்பதால் எதையும் சிந்தித்து செய்வது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. தனம், குடும்பம், புத்திரப்பேறு, தொழில் வளர்ச்சி ஆகிய இடங்களை குறிக்கும் அந்த இடங்களில் சனியின் பார்வை பதிவதால் அவற்றில் எல்லாம் மாற்றங்கள் வந்து சேரும். குறிப்பாக 2ஆம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் பிணக்குகள் அதிகரிக்கும். எந்த வேலையையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய இயலாது. யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற இயலாது. சனியின் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிவதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களின் எதிர்கால நலன் கருதி விரயம் செய்ய நேரிடும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் பிரச்சனைகள் உருவாகலாம். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். சனியின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்த பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்க நீங்கள் செய்யும் முயற்சிகள் பலன் தராது. பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க கடன் வாங்கும் சூழலும் உண்டு. மேலும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். 10இல் குரு வந்தால் பதவி மாற்றம் உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் உத்தியோகத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். குருவின் பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். வருமானம் ஓரளவு திருப்தி தரும். வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டு. பஞ்சாயத்துக்கள் முடிவாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் கடைசியில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. மேலும் இந்த புத்தாண்டில் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்க போகின்றார். இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பின் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். மன்னவன் குரு 11இல் வந்தால் எண்ணியது நிறைவேறும் என்பது ஜோதிட நியதி. எனவே வசதி வாய்ப்புகள் பெருகும். வருமானம் திருப்தி தரும். பிள்ளைகளின் வழியில் பெருமைக்குரிய சம்பவங்கள் நடைபெறும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறது. 3ஆம் இடத்தில் குருவின் அருட்பார்வை பதிவதால் தைரியஸ்தானமும் பலப்படுகின்றது. எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தடைகளை முறியடித்து வெற்றி காணப்போகின்றீர்கள். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு கிடைக்கும். சரிந்து கிடந்த பொருளாதாரம் சகஜ நிலைக்கு வரும். மேலும் குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகின்றது. எனவே தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக தானாக நடைபெறும். சண்டை போட்ட உறவினர்கள் சமாதானம் அடைவார்கள். நீடித்த நோய் அகலும். அனுகூலமும் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் பலன் தரும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் திருமண கனவுகள் நனவாகும். ஒரு சிலருக்கு கடல் தாண்டி செல்லும் யோகம் உண்டு. இல்லற வாழ்வில் ஏற்பட்ட இன்னல்கள் மாறும். சுப செலவு அதிகரிக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கைக்கு வந்து சேரும். வேலை காரணமாக பிரிந்த தம்பதியர்கள் இனி ஒரே ஊரில் பணிபுரிய சந்தர்ப்பம் அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகின்றது. தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டு. தடைகள் தானாக விலகும். மங்கள காரியங்கள் மனையில் அடுத்தடுத்து நடைபெறும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கைகூடும். முன்னோர் கட்டி வைத்த சிதலமடைந்த கோவில்களை மீண்டும் சரி செய்து குடமுழுக்கு விழா காண்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு சப்தம அஷ்டமாதிபதியானவர் சனி. எனவே இந்த காலத்தில் குடும்ப ஒற்றுமை குறையலாம். எதிலும் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் வரவும் திடீர் செலவும் உண்டு. பணிபுரியும் இடத்தில் பணி நீக்கம் நிகழும் வகையில் பிரச்சனைகள் வரலாம். கவனமாக செயல்படுங்கள். குருவின் வக்ரகாலத்தில் எதிரிகளின் பலம் குறையும். முக்கிய புள்ளிகளின் ஆதரவு கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் வந்து சேரும். இந்த கடகராசி பெண்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும். எதையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க அனுசரித்து செல்வது உத்தமம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளுக்கு உடனடியாக முடிவெடுக்க இயலாது. விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம் உருவாகலாம். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். இந்த கடகராசி அன்பர்கள் உங்கள் இல்லத்து பூஜை அறையில் முருகப்பெருமான் படம் வைத்து சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்லது. கார்த்திகை விரதம் கனிவான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.